திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் சற்று நேரத்தில் அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அறிவிக்கிறார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் உறுதி. ஒரே தொகுதியை கூட்டணி கட்சிகள் கேட்பதால் இழுபறி நீடித்ததாக மாநில செயலாளர் பே. சண்முகம் விளக்கம். நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்பது என்பது தவிர்க்க முடியாது. அந்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான கால அவகாசம் தான் இது. அதனால இது இழுபறி என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டன. தொகுதிகள் ஒதுக்கீடு சுமூகமாக நடைபெற்றதாக தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பேட்டி. கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். இன்று தேர்தலுக்கான 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2வது கட்டமாக 30 மாவட்டங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான வாக்கு சேகரிப்பு. அதிமுகவில் எளிய தொண்டரான மேடை பாடகருக்கு எம்எல்ஏ சீட். நீண்ட காலம் அதிமுகவில் கட்சி பணியாற்றியதால் வாய்ப்பு என தகவல். அதிமுக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பெரியகுளம் கதிர்காமு, மன்னார்குடி எஸ். காமராஜ், ஒட்டப்பிடாரம் சுந்தர் உள்ளிட்டோர் போட்டி. விவசாய கடன் தள்ளுபடி, புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட 120 வாக்குறுதிகளை வெளியிட்டார் டிடிவி தினகரன். ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிரச்சாரம். எல்லா 234 தொகுதியிலும் கூட்டணியை சேர்ந்த அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகள் அனைவருக்கும் முடிந்த அளவு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த தமிழக காங்கிரஸ். குடும்ப அட்டைக்கு மாதம் 2500 பணம் மகளின் பெயரில் வரவு வைக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமுக கட்சி தாமரை சின்னத்தில் போட்டி. ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் நாளை வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் தேர்தலில் களம் காண்கிறார் இயக்குநர் சுந்தர் சி. இரட்டை இலை சின்னத்தில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவார் என புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 234 தொகுதிகளில் போட்டியிட போகும் வேட்பாளர்களை நாளை அறிவிக்கிறார் தவேக தலைவர் விஜய். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் வேட்பாளர்கள் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் நாளை மறுநாள் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தகவல். பரப்புரையை தொடங்கும் முன் வேட்புமனுவை தாக்கல் செய்யவும் திட்டம். விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி. கூட்டங்கள் நடத்த அனுமதி தர வேண்டியது தேர்தல் ஆணையம்தான் என மா. சுப்பிரமணியன் விளக்கம். சென்னை மதுரவாயல் தாமர பைபாஸ் சாலையில் தனியார் ஏஜென்சி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணம் ஒப்படைப்பு. ஐந்து ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி மக்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றம். மார்ச் 30ஆம் தேதி மாலை புதுச்சேரிக்கு வரவிருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு.
நாமக்கல் மாவட்ட அதிமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டை முற்றுகையிட்ட அதிமுக தொண்டர்கள். கட்சிக்கு எதிராக செயல்பட்டவருக்கு எப்படி சீட் வழங்கலாம் என தொண்டர்கள் ஆவேசம். வேற யாருமே இல்ல. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் போட்டியிட வாய்ப்பு மறுத்ததால் அதிருப்தி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல். ஈரான் அனுமதியுடன் மேலும் 2 இந்திய எல்பிஜி கேஸ் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா நோக்கி வருகை. BW, ELM மற்றும் BW, TYR கப்பல்கள் இந்தியா வருவதால் எல்பிஜி தட்டுப்பாடு குறையும் என மத்திய அரசு நம்பிக்கை. ஈரானுக்கு எதிரான போருக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது முதன்முறையாக பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியது ஏமன் நாட்டின் ஹவுதி அமைப்பு. இஸ்ரேலின் டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் குறிவைக்கப்பட்டதாகவும் ஏவுகணை இடைமறித்து தாக்கி அழித்ததாகவும் இஸ்ரேல் தகவல். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதாக குற்றச்சாட்டு. பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் உட்ஸ் கைது. பத்தொன்பதாவது IPL தொடக்க நாளிலேயே சென்னை அணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. தசைப்பிடிப்பு காரணமாக 2 வாரங்கள் விளையாட மாட்டார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.